ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சனி பகவான், 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார். மே 6ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். மே 14ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலையும், மே 20ஆம் தேதி சுக்கிர ராசிக்கு 4ஆம் இடத்திலையும், மே 24ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வார்கள். அதே போல செவ்வாய் பகவான் மே 31ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்வார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? இப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு வருடத்திற்கு ஜென்மசனி காலம். இந்த ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு ஜென்மசனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய அனுபவ பாடங்கள் நிறைய கிடைச்சிருக்கும். நீங்கள் யார், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி, உங்களுடைய சொந்தக்காரர்கள் எப்படி, உங்கள் கூட பிறந்தவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க உங்கள்கிட்ட, இதெல்லாம் ஒரு முழுமையாக தெரிந்திருப்பீங்க. நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். முக்கியமாக நீங்கள் யார், உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய நிலையை உங்களுக்கு தந்திருப்பார் இந்த சனி பகவான். இன்னும் ஒரு வருடத்திற்கு ஜென்மசனி நடக்கிறதுனால இதனையும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும். அதே போல் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாவிதான். 3க்கும் 10க்கும் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பற்கள் கண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் ஆதாரம் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். மேலும் 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு மறைவு பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். வீண் விவாதங்களை தவிர்க்கணும். ஆபரண விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். கும்பராசி பெண்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முழுவதுமே ஆபரணம் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும். வீட்டில் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பாருங்கள், ஆடம்பர பொருட்கள் ஏதாவது பழுதாவதற்கு வாய்ப்பு இருக்குது, காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த செல்போன்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுருக்கணுங்க. இந்த மாதம் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ராகு நோக்கி பயணிப்பதனால. அதே போல் மன தைரியம் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுங்க இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு உத்தியோக வழியில் உங்களுக்கு பணம் வரும். அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருப்பது. அப்போ செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருப்பதனால பேச்சு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில். அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி. இன்னும் சொல்லப்போனால் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் மாத ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடத்துல என்றைக்கும் சுக்கிரன் ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது. சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போன பிறகு தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை கும்பராசிக்காரர்கள் பார்க்க முடியும். மே 20 தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்வார். கூடவே லாபாதிபதி குரு பகவான், 7ஆம் அதிபதி சூரியன், இவங்கெல்லாம் சஞ்சாரம் செய்வது தொழில் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. கும்பராசிக்காரர்கள் ஏதாவது பெருசாக முதலீடு போடணும் அப்படின்னா மே மாதம் 20 தேதிக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றமாக இருக்கும். அதே போல் புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, போர் போடுறது, இது போன்ற நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை செய்ய முடியும். மே மாதம் 20 தேதிக்கு பிறகு ஒரு மாதம் உங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்வார். அவருடைய லாபாதிபதி இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்த பிறகு தாயாருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். மே 20 தேதிக்கு பிறகு சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும். எதிர்பார்த்தது எல்லாமே சிறப்பாக நடந்தேறும். அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தடைங்கிறது ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நிச்சயம் பண்ணி கூட திருமணம் நிற்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுத்து விடுங்க ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் விழிப்பாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம குறைக்க முடியும்.
அதே போல் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போன பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை, நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கும்பராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. அதே போல் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார் மாத ஆரம்பத்தில், அது நல்லதுங்க. கும்பராசிக்காரர்கள் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிற வரையும் மே 14ஆம் தேதி வரையும் கும்பராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும், கும்பராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் விழிப்பாக இருக்கணும். அதே போல் 7ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், அது ஒரு சிறப்பு. பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பது எந்த ஒரு தொழிலிலும் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போனாலும் ஒன்றும் கெடுபங்கள் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார், லாபாதிபதி. அப்போ 7ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பயணம் சார்ந்த துறையில் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மே மாதம் 14 தேதி பிறகு சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக 5ஆம் அதிபதி புத்திஸ்தானாதிபதி நீச்ச நிலையில் இருந்தார். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் சரியாக இருந்திருக்காது. பிள்ளைகளுக்கு பாருங்கள் உடல் ரீதியாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதே போல் மன ரீதியாக ஒரு சோர்வுகள் இருந்திருக்கும். 5ஆம் அதிபதி நீச்சமாக 2ஆம் இடத்துல இருந்தார். நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் அந்த திட்டம் பலிதமாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு மே மாதம் 6 தேதிக்கு பிறகு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல அமர்றார். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவு பாருங்கள் சீராகும். அதே போல் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். எப்போ? மே மாதம் 6 தேதிக்கு பிறகு புதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் சிறப்பு. அதே புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் போகிறார். மே மாதம் ஒரு 24 தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல புதன் அமர இருக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பு தான். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருப்பது வாகன விஷயத்தில், தொழில் விஷயத்தில், சொந்த தொழில் விஷயத்தில், வியாபார விஷயத்துலலாம் நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருப்பது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேச்சினால உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிதானமாக பேசணும். இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகளை விடக்கூடாது. கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. மொத்தத்தில் இந்த மாதம் மே மாதம் 14 தேதிக்கு பிறகு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்தது எல்லாமே இந்த மாதம் நன்மையில் முடியுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு போகிறாரு. மேலும் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 3ஆம் இடத்துல குரு என்று உங்களுக்கு தைரியத்தையே குறைச்சிருக்கும். அந்த குரு இந்த மாதத்துலேருந்து 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ இனிமேல் மன தைரியம் இருக்கும். நம்மளால் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருங்க. அந்த ஒரு கோடைத்தனம் இருந்திருக்கும். உங்களுக்கு தன்னம்பிக்கையே குறைஞ்சிருக்கும் குரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது. இனிமேல் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு புது தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் குரு பயிற்சிக்கு பிறகு இந்த மாதத்துலேருந்து ஜெயிக்க முடியும். அதுவும் ஒரு சிறப்பு. என்ன சொல்ல போனால் நீண்ட காலமாக சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இந்த இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசைகள் இனிமேல் பூர்த்தியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இந்த மாதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிர்ஷ்டங்களை கண்கூடாக பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 17, 18, 19 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையும். அந்த நாட்களில் தாங்க பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியிடுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 2, 3, மே மாதம் 7, 8, அதே போல் மே 13, 14, 15, 16, 17, மே 25, 26, 27, மே 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் திறனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.